ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், ஐ எம் ஒன் ஆஃப் தி ஆஸ்பிரண்ட். இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸை ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். லாஸ்ட் 10 இயர்ஸில் 2362 மெகாவாட்ஸ் பயோமாஸையும் 228 மெகாவாட்ஸ் வேஸ்டில் இருந்து எனர்ஜியாக மாற்றி ஆட் பண்ணியிருக்காங்க இந்தியா. இது இல்லாமல் இந்தியாவிலேயே வேறு வேறு இடத்துல பயோகேஸ் பிளான்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இந்த பயோ எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸில் இன்ஸ்டால் பண்ண மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி சப்போர்ட் பண்ணுறாங்க. நேஷ்னல் பயோ எனர்ஜி ப்ரோக்ராம் 2021 to 2026 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் போயிட்டுருக்கு. இதோட மோட்டிவே ரூரல் சைடில் சர்ப்ளஸாக இருக்க பயோமாஸை பவர் ஜென்ரேஷனுக்காகவும் அடிஷ்னல் இன்கம்காகவும் யூஸ் பண்ணுறது தான். இந்த ப்ரோக்ராம்க்கு கீழே 3 சப்ஸ்கீம்ஸ் வருது. வேஸ்ட் டு எனர்ஜி ப்ரோக்ராம், பயோமாஸ் ப்ரோக்ராம், பயோகேஸ் ப்ரோக்ராம். இந்தியாவில் பயோ எனர்ஜி ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பயோ எனர்ஜின்றது ஆர்கானிக் மெட்டீரியல்ஸில் இருந்து எனர்ஜி கொண்டு வருது. ஃபார் எக்ஸாம்பிள், அக்ரிகல்ச்சுரல் வேஸ்ட்டு, மாட்டு சாணியில் இருந்து எலக்ட்ரிசிட்டி, வெஹிக்கிளுக்கு தேவையான ஃபியூயலை தயார் பண்ண உதவுது. இப்போது நவம்பர் வரைக்கும் 11.6 ஜிகாவாட்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. பயோ எனர்ஜியை ப்ரமோட் பண்ண நேஷ்னல் பாலிசி ஆன் பயோஃபியூயல்ஸ் 2018 வந்தது. இதை 2022 ரிவைஸ் பண்ணாங்க. PM ஜீவன் யோஜனா, சஸ்டைனபிள் ஆல்டர்னேட்டிவ் டுவர்ட்ஸ் அஃபோர்டபுள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இனிஷியேட்டிவ், சுருக்கமாக சட்டாட்னு சொல்லுவாங்க. கோபர்தான் ஸ்கீம், கோபர்னா கால்வனைசிங் ஆர்கானிக் பயோ ஆக்ரோ ரிசோர்சஸ். அடுத்த நியூஸ், தொடர்ந்து 3வது வருஷமாக அதிகமாக இந்தியா தான் ஆன்டி டோப்பிங் ரூல்ஸை வயலேட் பண்ணுறதா ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. வேர்ல்டு ஆன்டி டோப்பிங் ஏஜென்சியோட 2024 டெஸ்டிங் ஃபிகர்ஸ் ரிப்போர்ட் சொல்லுது. 7000 சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணதில் 260 இந்தியன் அத்லெட்ஸ்க்கு பாசிட்டிவ்னு ரிசல்ட் வந்திருக்கு. இது 3.6% இருந்தாலும் இது வேர்ல்டு ஹையஸ்ட். டோப்பிங்கிறது தடை செய்யப்பட்ட சப்ஸ்டன்ஸான ஸ்டிமுலன்ஸ், பெப்டைட் ஹார்மோன்ஸ் யூஸ் பண்ணி அத்லெட்டிக் பெர்ஃபார்மன்ஸை பூஸ்ட் பண்ணுறது. இதை தடுக்க நேஷ்னல் ஆன்டி டோப்பிங் ஆக்ட் 2022, டிஜிட்டல் இன்டர்வென்ஷன்ஸில் நோ யுவர் மெடிசன் ஆப்னு நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் இருக்குது. வேர்ல்டு ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி கனடாவில் இருக்குது, மான்ட்ரியலில். 1999 வேர்ல்டு ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. இதை லவ்சைன் டிக்ளரேஷன் மூலமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் நியூஸ், இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் அமெண்ட்மெண்ட் பில் 2025 பார்லிமெண்ட்டில் செலக்ட் கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்துருச்சு. இந்த பில்லோட ஃபீச்சர்ஸ், கிரெடிட்டார்ஸ் இனிஷியேட்டட் இன்சால்வென்சி ரெசல்யூஷன் ப்ராசஸ், அவுட் ஆஃப் கோர்ட் இனிஷியேஷன் மெக்கானிசமை இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. கூடவே குரூப் இன்சால்வென்சி ஃப்ரேம் ஒர்க்கும் கிராஸ் பார்டர் இன்சால்வென்சி ஃப்ரேம் ஒர்க்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெக்கமெண்டேஷன்ஸில் 3 months டைம்லைன் நேஷ்னல் கம்பெனி லா அப்பலேட் ட்ரிபியூனலுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. பார்லிமெண்ட்ரி கமிட்டி இன்னொரு ரிப்போர்ட்டும் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இதுதான் 4th நியூஸ், சேஃப்டி அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் இன் அன்ஆர்கனைஸ்டு செக்டார். இன்டர்ஸ்டேட் மைக்ரண்ட் விமனுக்கு நடக்கிற இஷ்யூஸ், PM ஸ்ராம் யோஜி மதான் ஸ்கீமில் விமன் ஒர்க்கர்ஸை ஆட் பண்ணுறதுக்குள்ள இருக்க நடைமுறை சிக்கல்கள்னு நிறைய விஷயத்தை அட்ரஸ் பண்ணி இந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியன் பப்ளிக் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூட்ஸ் பற்றி நித்தி ஆயோக் ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட், ப்ராக்சிமிட்டி டு இண்டஸ்ட்ரி கிளஸ்டர்ஸ், விச் மீன்ஸ் கொலாபரேஷனுக்காக சிமிலராக இன்னொரு இண்டஸ்ட்ரிக்கு பிளான் பண்ணணும்.
centralized research hubs, collaborative spaces, create technology transfer offices. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் குவிக் பைட்ஸ் பார்த்துருவோம். MH-60 ஆர் சீஹாக் ஹெலிகாப்டர் ஷிப்லையும் ஷோர் பேஸஸில் இருந்து இயக்குற மாதிரி நேவல் ஆப்ரேஷன்ஸ்க்காக டிசைன் பண்ண மல்டி மிஷன் மேரிடைம் ஹெலிகாப்டர் இது. இதை டெவலப் பண்ணது லாக்ஹீட் மார்டின். இதோட கேப்பபிலிட்டிஸ் வந்து ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர், ஆன்டி சர்ஃபேஸ் வார்ஃபேர், ரீசர்ச் அண்ட் ரெஸ்கியூ, மெடிக்கல் இவாக்குவேஷன், logistical support, command and control, and vertical replenishment. Next, weakly interacting massive particles. இது மூலமாக டார்க் மேட்டரோட மிஸ்ட்ரீஸை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு நியூ ரீசர்ச் கிளைம் பண்ணிகிட்ருக்காங்க. இதோட நேச்சர் அதர் பார்ட்டிகல்ஸை அப்சார்பும் பண்ணாது, லைட்டையும் எமிட் பண்ணாது. ஒருவேளை கோலிடே ஆனால் கம்மா ரேஸை ப்ரொடியூஸ் பண்ணும், அதனால வீக்லி இன்ட்ராக்ட் பண்ணலாம். இது கிராவிட்டி மூலமாகவோ ஆர் வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் மூலமாகவோ இன்ட்ராக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் நியூஸ், எக்ஸசைஸ் டெசர்ட் சைக்ளோன் 2 மிலிட்ரி எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் UAE. இதோட எய்ம் டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன், இன்டர்ஆப்ரபிலிட்டி, பீஸ் கீப்பிங் அண்ட் கவுண்டர் டெரரிசம். அடுத்தது அனாட்டோ ரிலேட்டடான ஸ்டடி ப்ராஜெக்டை CSIR எடுத்திருக்காங்க. அன்னாட்டோ இது ஒரு நேச்சுரல் கரோட்டனாய்ட்னா பிளான்ட்ஸ் மூலமாக சிந்தசைஸ்ட் ஆகிற பிக்மெண்டட் காம்பவுண்ட். இது பிக்ஸா ஒரெல்லனா ஸ்க்ரப்லேருந்து கிடைக்குது. இதை ஃபுட் கலருக்காக, கெமிக்கல் இங்கு, மெடிசின்ஸ் கோட்டிங், ட்ரக்ஸ், டையிங், ஹேர் கலர் பாலிஷஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலாம். அன்னாட்டாவோட நேட்டிவ் வந்து ட்ராபிக்கல் அமெரிக்கா. நெக்ஸ்ட், கெஸ்லர் சிண்ட்ரம்ன்றது ஆர்பிட் ஆகிட்டு இருக்க சேட்டலைட்டில் ஒரு விஷயம் கொலிஷன் ஆனாலும், விச் மீன்ஸ் ஒரு சேட்டலைட்டோட இன்னொரு சேட்டலைட் கோலிட் ஆனாலும் மொத்த செயினையும் அஃபெக்ட் பண்ணிடும். இது ஸ்பேஸில் இன்னும் நிறையா டிப்ரிஸை ப்ரொடியூஸ் பண்ணி யூஸே பண்ண முடியாத அளவுக்கு பொல்யூட் பண்ணிடும். இது 1978 டான் கெஸ்லர் ப்ரெடிக்ட் பண்ணார். அடுத்த நியூஸ், மல்டிலைன் ஃப்ரீ ஃப்ளோ டோலிங் சிஸ்டம். இந்த சிஸ்டம் 2026 கம்ப்ளீட் ஆகும். இதனால் AI பேஸ் பண்ணி ஹைவேஸ் மேனேஜ் பண்ண முடியும். இந்த சிஸ்டமில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பெர் ஹாருக்கு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் கிராஸ் டோல் பிளாசாஸில் வெஹிக்கிள்ஸ் அலோவ் பண்ணும். இதனால் லாஜிஸ்டிக் காஸ்ட் குறையும், ஓவரால் ட்ராவல் டைமும் குறையும், டிராஃபிக் மூமெண்ட் ஸ்மூத் ஆகும், ஃபியூயல் சேவ் பண்ணும், பொல்யூஷனையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். டெய்லி அப்டேட்ஸ்க்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக், ஷேர், கமெண்ட், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. We'll see you on the next video.